பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொன்னேன் உங்க அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு. கடைக்கு வந்தவர் சும்மா இருக்காம ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை பொருளை வேற எடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலாளி மாதிரி கல்லாவில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் சும்மா உட்கார்ந்தாரோ இல்ல கல்லாவில இருந்து பணத்தை திருடிட்டு போனாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட தங்கமயில் இருந்துட்டு தேவையில்லாம எங்க அப்பா மேல அபாண்டமா பழி போடாதீங்க. எங்க அப்பா யார் காசையும் திருடுறவரெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன், இனிமே கடையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காதீங்கன்னு அப்படின்ற மாதிரி தங்கமயில் ஆவேசமா நம்ம சரவணன் கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தங்கமயில் கடைக்கு போகிறாங்க. அங்கே கல்லால் உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுடைய அப்பா தான். என்னம்மா மயில் கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கவும், இன்னையிலேருந்து கடையில் வேலை செய்யலான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன் வராரு. மயில் கடையில் வேலை செய்யுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், தெரியும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாரு. என்னம்மா நீ அங்கே நின்றுட்டுருக்க, கல்லால் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுடைய அப்பா மயிலை கல்லாவில் உட்கார வைக்கிறாங்க. சரவணனும் பழனியும் பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இப்பதான் இந்த கல்லாவுக்கே ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. முதலாளி அம்மா இப்படி கல்லாவில் உட்காந்தாதான் களை கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பழனியும் சரவணனும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.